கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதங்களும் ஒரு தகப்பனை விட மேலாக ஆண்டவர் நம்மை சுமந்து ஒரு தாயை விட மேலாக தேற்றி வழிநடத்தி வந்ததை நினைத்து நாம் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துவதற்கு அடையாளமாக நாம் ஆராதிக்கின்ற திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? இந்த மாதமும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அந்த வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவர் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபத்தோடு கூட நாம் காணப்படலாம். பொழுதும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் தொடர்ந்து நாம் ஆண்ட வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 3வது வசனம், அப்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இந்த நாளில் கூட இந்த மாதம் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தரனை கொடுத்த வார்த்தை என்னவென்றால், இந்த மாதம் திறப்பிரச்சனை ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பள்ளங்களை நான் நிரப்பப் போகிறேன் என்று குறிப்பாக இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டு அவன் ஜெபிக்க வந்திருக்கிற இன்னும் சிலர் வலம் வர முடியாத சூழ்நிலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா பள்ளங்களையும் நான் நிரப்பி சாட்சியாக நிறுத்தப் போகிறேன் என்று ஆண்டவர் மறுபடியும் என்னோடு சொன்னபடியினாலே தான் இந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நாம் எல்லோரும் இணைந்து ஒரு நிமிடம் நம்ம ஜெபித்து நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நிறைய கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் கர்த்தர் சொன்னார் அல்லவா, மனிதன் அப்பத்தினாலே மட்டும் அல்ல, உலகத்திலே காணப்படுகின்ற சுவை நிறைந்த உணவுகளினால் மட்டும் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். என்னோட ஆண்டுடைய நாவிலிருந்து அவன் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் வாக்குத்தத்தங்களினாலும் பிழைப்பான், அவன் வாழ்வடைவான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றிகளப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படுகிற மாதமாய் நீர் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றி தந்து ஆண்டவரை பள்ளங்களை நிரப்புகிற மாதமா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழிய பாதைகளிலும் ஆண்டவரே என்னென்ன குறைகள் பள்ளங்கள் காணப்படுகிறதோ எல்லா பள்ளங்களையும், ஜெப குறைவுகள் என்கிற பள்ளங்கள், ஆண்டவரே உபவாச குறைவுகள் என்கின்ற பள்ளங்கள், இரவு பகலாய் விழித்திருந்து ஜெபிக்க முடியாத குறைகள் பள்ளங்கள், இன்னும் கடன் பிரச்சனை என்கின்ற பள்ளங்கள், வியாதிகள் என்கிற பள்ளங்கள், எல்லா சத்துருவனுடைய போராட்டங்கள் என்கிற பள்ளங்கள், நிந்தை அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் என்கின்ற பள்ளங்கள், எல்லாவற்றிலிருந்து இந்த மாத நீர் விடுதலை தந்து எங்களை அற்புதமான ஒரு சாட்சியை நிறுத்த போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அடிமையை மறைத்து நீர் பேசுவீராக, நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க தகப்பனை, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பீதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசுவுக்கு முன்பாக யோவான் ஸ்நாபகன் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. பாருங்கள், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்பதாக ஒருவர் வருகிறார், அவர் தண்ணீரினாலும் ஆமென் அக்கினியினாலும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உங்களை நரக அக்கினி கந்தகமும் எரிகிற அக்கினி கடலுக்கு நீங்களாக்கி நித்தியமாக நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய பரலோகத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தெளிவாக என்ன செய்கிற யோவான் ஸ்நாபகன் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யோவான் பாருங்கள், அப்பொழுது இயேசுனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு பள்ளம் இருந்ததை போன்று நாம் உணர முடிகிறது. ஆகையினாலே தான் இயேசு என்ன செய்கிறார் என்றால்,
யோவான் ஸ்நானன் இடத்துல போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அவன் ஞானஸ்நானம் கேட்ட பொழுது யோவான் ஸ்நானபகனிடத்தில் இயேசு ஞானஸ்நானம் போய் கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய தேவனாக இருக்க என்னிடத்தில் எப்படி நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், இவைகளெல்லாம் தேவனுடைய திட்டம், பிதாவினுடைய திட்டம். ஆகையினால் நான் அநேக மக்களுக்கு வாழ்வு கொடுக்க இந்த உலகத்தில் வந்தாலும் நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. பாருங்கள், அவர் யோவான் சொல்லுகிறார். இப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் எல்லாருக்கும் நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளை வரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை என்ன செய்வாராம், ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். 21வது வசனத்தில் பாருங்கள், ஜெபம் பண்ணியே ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்படுகிறது. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்து, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். பாருங்கள், 30 வயதில் யோவான் ஸ்நாபகனாலே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறத நாம் பார்க்கிறோம். அப்பொழுது புறாவின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசுவின் மேல் இறங்குகிறார். இயேசு வாழ்க்கையில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது, எனக்குள்ளாக ஒரு பள்ளம் இருக்கிறது, ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நான் நிறைவாக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி அந்த குறையை நிறைவாக்கி கொண்டு அந்த பள்ளத்தை நிரப்பிக்கொண்டு ஊழியத்தை தொடருகிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடன் புறாவின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். தொடர்ந்து 3.5 ஆண்டு ஊழியங்களிலே இயேசு செய்த அற்புதங்கள் எழுதினால் புத்தகங்கள் கொள்ளாதென்று வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர் அந்த 3.5 ஆண்டு ஊழியத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அநேகருடைய வாழ்க்கையில் இருந்த தேவைகளை சந்தித்து கொடுக்கிறார். இன்னுமாக வியாதிகளை சுகமாக்குகிறார். சத்துருவின் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஒரு கூட்ட மக்களை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய வாழ்க்கையில் இருந்த பள்ளம் நிரப்பப்படுவதற்கு ஒரு யோவான் ஸ்நாபகம் காரணமாக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாராக நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடன் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் இயேசுவே நிறைவேற்றி நமக்கு ஒரு முன்மாதிரியாய் காண்பித்திருக்கிறார். ஆகையினால் நாம் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. 2வது பாருங்கள், இந்த பள்ளங்கள் என்று சொல்லி வரும்பொழுது இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் ஒரு 5 மாடி வீடை கட்டப்போகிறார் என்றால் அவர் வாங்கின நிலம் சரி சமமாக இல்லை என்றால் ஒரு பாதி தூரம் சரியாக இருந்து அதற்கு மீதி பாதியான இடங்கள் ஒரு பள்ளமாக இருக்கும் என்றால் அந்த இடத்தில் அந்த என்ஜினியர் அந்த வீட்டை கட்ட மாட்டார். என்ன செய்வார் என்றால், முதலாவது என்ன செய்யுங்கள், முதலாவது அவருடைய கண்ணோட்டம் அந்த பள்ளங்களை சரி செய்து விடுவார். அதற்கு பின்பு அந்த இடத்திலே கட்டுகிற கட்டிடம் பல ஆண்டுகள் அது பிரயோஜனப்படக்கூடியதாக, பயனுள்ளதாக, பலனுள்ளதாக காணப்படும் என்பதை அந்த என்ஜினியர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த ஒரு பள்ளமாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பள்ளத்தை நிரப்பி நம்மை சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே இருக்கிற எல்லா கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துவார். எல்லா விதமான பள்ளங்களும் நிரப்பப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. பாருங்கள், ஆதாம் ஏவாள் மூலமாக தேவன் ஒரு மிகப்பெரிய திரள் கூட்ட மக்களை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நடந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். சாத்தான் ஏவாளிடத்தில் வந்து சோதித்ததன் மூலமாக தேவனால் விலக்கப்பட்ட அந்த கனியை அவர்கள் புசித்தது நிமித்தம் அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு விலகி போனதை நம்ம பார்க்கிறோம். அதனுமே தோட்டத்துக்கு வெளியாக்கப்படுகிறார்கள். அப்பார்கள் அதிலிருந்து அந்த பெருக்கமானது அந்த ஒரு பள்ளம் அங்கே விழுகிறதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் மூலம் ஆண்டவர்
ஆண்டவர் என்ன செய்தார்? மக்களை திரளாக பெருக பண்ண வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அங்கே ஏவாள் மூலமாக ஆதாமும் ஆண்டுடைய கற்பனைகளை மீறினபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பள்ளம் விழுந்து விட்டது. அந்த பள்ளத்தை நிரப்ப அவர்களால் முடியாமல் போய்விட்டது. தேவன் அவர்களை தோட்டத்துக்கு வெளியாக்கி விட்டார். ஆனால் தேவனுடைய காரியம் எந்த ஒரு காரியத்திலும் அந்த எந்த ஒரு பள்ளமாக இருந்தாலும் அது அப்படியே இருந்து விடுவதில்லை. ஒருவேளை பாருங்கள், நம்முடைய ஆதாம் ஏவாள் தேவனுடைய திட்டத்துக்கு வெளியாக கீழ்ப்படியாமல் போனபடியினால் அங்கே ஒரு பள்ளம் விழுந்து விடுகிறது. ஆனால் அதோடு ஆண்டவர் நிறுத்தி விடவில்லை. அந்த பள்ளத்தை நிரப்புவதற்காக தொடர்ந்து ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து நம்ம அதற்கு முன்பதாக நோவாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நோவாவினுடைய காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஆதாம் ஏவாளை கொண்டு மிகப்பெரிய திரள் கூட்டத்தை உண்டு பண்ண நினைத்தான். முடியாமல் போய்விட்டது. பின்பு இந்த நோவாவினுடைய காலத்தில் என்ன நடக்கிறது என்றால், அந்த காலத்திலும் மக்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மற்ற ஆதியாகமம் 6, 7, 8 அந்த 3 அதிகாரங்களிலும் 9 வசனங்கள் அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது, இது நோவா வாழ்ந்திருந்த காலங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத ஏராளமான காரியங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும் அவனுடைய இருதயத்தில் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததென்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டான கர்த்தர் மனசாவப்பட்டார். அடுத்து தொடர்ந்து நோவாவுக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த ஒரு காரியம் நடந்தது என்னவென்றால், அவன் தெளிவாக சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பாருங்கள், அந்த நோவாவுடைய காலத்தில் ஆதாம் ஏவாளை கொண்டு பெரிய திட்டத்தை உருவாக்க நினைத்தார், தடைபட்டு விட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியம் தடைபடக்கூடாது. நாம் ஆதாம் ஏவாள் மூலமாய் ஒரு பள்ளம் விழுந்து விட்டது. ஆனால் அந்த பள்ளத்தோடு தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் நிற்பதில்லை. அந்த பள்ளத்தை நிரப்புவதற்காக தேவன் நோவாவை தெரிந்து கொள்ளுகிறார். நோவாவுடைய காலத்திலும் கூட மக்கள் சீர்கட்டு போய் தேவன் கொடுமை அதிகமாகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினாலே தேவன் சொன்ன ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். அதனுடைய எல்லா அளவு காரியங்களை எல்லாம் கொடுத்து எல்லாம் சொன்ன தேவன் சொன்னபடியே நோவா செய்து நிறைவேற்றி விட்டார். பேழை கட்டப்பட்டாயிற்று. பின்பு ஆண்டவர் சொன்னார், ஏனென்றால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மற்ற எல்லா உயிரினங்களிலும் மிருக ஜீவன்களிலே ஒவ்வொரு ஜோடை அந்த பேழைக்குள்ளே கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். உள்ளே போன பின்பு தேவனை என்ன செய்கிறார் என்றால், அந்த பேழையினுடைய கதவை பூட்டி கொண்டு போகிறதை பார்க்க முடியும். காரணம், இந்த நோவா இரக்க குணமுள்ள மனிதன். மக்கள் உயிருக்காக போராடும் பொழுது ஒருவேளை பேழையின் கதவை திறந்து கொடுத்து மற்ற ரட்சிக்க, ஏனென்றால் உலகத்திலே வாழ்ந்திருந்த நாட்களிலே சுவிசேஷத்தை சொன்ன பொழுது கேட்கவில்லை. பின்பு அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அதை போன்ற பாருங்கள். ஆகினாலே தான் தேவன் என்ன செய்தார் என்றால், பின்பு மழையை அனுப்புகிறார். நோவா என்னுடைய குடும்பம் மிருக ஜீவன்களை ஒவ்வொரு ஜோடு அந்த பேழைக்குள் கடந்து போகிறார்கள். பின்பு நடக்கிற காரியம் பாருங்கள். தேவன் மழையை நாட்டில் அனுப்புகிறார். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. எல்லா உயிர்களும் செத்து மடிகின்றன. கடைசியில் பாருங்கள், அல்ல பலன் உள்ளவர்கள் உயரமான கட்டிடங்களிலே ஏறி உயிரை தப்புவிக்க ஓடுகிறார்கள். சிலர் உயரமான மரங்களிலே ஏறி எல்லாரும் ஒரு மனிதருக்கு கூட இல்லாதபடி எல்லா உயிரினங்கள் அழிகிற அளவுக்கு 40 நாட்கள் இரவும் பகல் மழை வந்து ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு அங்கே என்ன செய்கிறது என்றால் ஒரு பெரிய பள்ளம் விழுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நோவாவை குறித்து ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நீதிமானை போன்று வாழ்வதற்கு ஆமென்கள். இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பாருங்கள், தேவன் நோவாவினிடத்தில் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார். கடைசியாக எல்லாம் அழிந்து 40 நாள் மழையில் எல்லாம் அழிந்து விட்டது. மறுபடியும் மழை தண்ணீர் குறைய ஆரம்பித்து விடுகிறது. இந்த பேழை அரராத்து மலையில், இன்றைக்கு இருக்கிற துருக்கி நாட்டிலே தான் இந்த அரராத்து மலை இருக்கிறது. இந்த மலையில் இந்த பேழை வந்து தங்குகிறது. பின்பு காகத்தை அனுப்புகிறார், புறாவை அனுப்புகிறது. காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். பின்பு என்ன செய்கிறார் என்றால், பேழையே நோவாவுடைய குடும்பமும் மிருக ஜீவன்கள் எல்லாம் வெளியே வருகிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பள்ளத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள். தேவன் விலக்கின கனியை அவர்கள் புசித்ததினாலே தேவனுடைய திட்டத்தை அவர்கள் மூலம் செய்து முடிக்காமல்
போகிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவுடைய காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, ஆனால் நோவா ஆண்டுடைய கட்டளைகளை மீறாமல் செயல்பட்டபடியினால் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்த போதிலும் அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ஆனால் மக்கள் அழிந்து போன ஒரு பள்ளம் ஏற்பட்டாலும் மறுபடியும் நோவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். பாருங்கள், அடுத்த ஒரு பெருக்கத்துக்கு நேராக அந்த பள்ளத்தை தேவன் நோவாவின் மூலமாக நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதாம் மூலமாக கூட ஏசாயா 51:2 ஆபிரகாம் ஒருவனாக இருந்தான். தேவன் அவனை அழைத்து ஆசீர்வதித்து திரள் கூட்டத்திற்கு தகப்பனாக மாற்றுகிறார். பாருங்கள், எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை, நாம் ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, ஆண்டவருடைய காரியத்தில் ஒரு பள்ளத்தை உண்டு பண்ணினால் தேவனுடைய திட்டம் தடைபடாது. ஆனால் நாம் தான் தடைபட்டு, ஆதாம் ஏவாள் தடையாகி போய்விட்டார்கள். அவர்கள் மூலம்தான் ஒரு மிகப்பெரிய திரள் கூட்ட மக்கள் இந்த உலகத்தில் எழும்ப வேண்டும் என்று, உருவாக வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போனதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பள்ளம் விழுந்திருக்கிறது என்றால், அந்த பள்ளத்தை நிரப்ப ஆண்டவர் இந்த இடத்துல ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பள்ளம் இருந்தாலும் இந்த பள்ளத்தை நீர் எங்களுக்கு நிரப்பி தாங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் நம்ம கேட்க போகிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு ஊழியரும் மனைவியும் 3 பிள்ளைகளுமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். மிக சிறப்பாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பாஸ்டருடைய மனைவி அதிகமாய் பிரயாசப்பட்டு அவர்கள் அதிகமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று அவர்கள் உயிரிழந்து போனார்கள், மரித்து போனார்கள். ஆனால் அவர் ரொம்ப அந்த ஊழியக்காரர் அதிகமாக உடைந்து போகிறார். பின்பு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் எவ்வளோ கலங்கி போய் தாயாரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு கூட காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த பின்பு என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு வாரம் தாண்டி மறுபடியும் அந்த கல்லறையை போகிறார்கள். போகிற பொழுது அந்த கல்லறை மேல் பகுதியெல்லாம் வெடித்திருந்த சூழ்நிலை அதை கண்டவுடன் சொன்னார்கள், நம்முடைய மம்மி இன்னும் அம்மா வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு பிள்ளைகள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே வரவில்லை. நடந்த சம்பவம் என்ன? அதற்கு பின்பு அவர்கள் வந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு அந்த பிள்ளைகள் கடந்து போனாங்க. அந்த பள்ளத்தை ஆண்டவர் எப்படி நிரப்புகிறார் என்று பாருங்கள். வீடு வருகிறார்கள். வந்தவுடன் மிகுந்த கவலையினுடைய ஒரு பகுதி கூட குறையவில்லை. அப்பொழுது திடீரென்று இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்த ஊழியராலோ அவர்களோடு இருந்த மக்களாலோ முடியவில்லை. அப்பொழுது திடீரென்று ஒரு 3 தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், திடீர்னு இவர்களுடைய வீட்டுக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். வடந்து 2 பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்காய் 2 தேவ தூதர்கள், இன்னொரு அந்த ஊழியக்காரரை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து வழிநடத்துவதற்காய் ஒரு தேவ தூதன். உடனடியாக நீங்கள் கல்லறையை தேடி போனீர்கள், ஆகையினாலே தேவன் எனக்கு சொன்னார், அந்த அம்மா அந்த கல்லறைக்குள் இருக்கிறதை விட பரலோகத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு காண்பித்த விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை செய்கிறார்கள் என்றால், அந்த தேவ தூதன் இந்த ஊழியக்காரரை அதாவது பரலோகத்துக்கு கொண்டு போகிறதை பார்க்க முடியும். கொண்டு போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த இடங்களை கொண்டு மிகவும் வெண்மையான அனுபவத்தில் மிகுந்த தேவ சாயலுக்குள்ளாய் மாறிவிட்டார்கள். மனித சாயல் வேறு, தேவ சாயல் வேறு. இந்த உலகத்திலே பார்க்கிற சாயல் போன்ற அல்ல. பரலோகத்திலே போகும்போது நாம் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் மாறிவிடுவோம். இந்த உலகத்திலே தான் பலவிதமான காரியங்கள் இருக்கும். ஆனால் தேவனுடைய சாயலை போன்று மாறி அவர் வைக்கப்பட்டிருக்கிற இடம் பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை கணவருக்கு அந்த ஊழியக்காரருக்கு தேவதூதன் அந்த இடத்திலே கொண்டு போய் காண்பிக்கின்றார். தேவனுடைய திட்டத்தின்படி காண்பித்தவுடன் இடம் பயங்கர பிரகாசமாக இருக்கிறது. இவரோடு கூட பேசுகிறார்கள், இவ்வளோ அழகாக நான் இங்கே இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி, ஆகையினாலே நம்முடைய பிள்ளைகளை 3
3 குடும்பம் பொறுப்பெடுக்கும் என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே உடைய கணவரை நீ அழைத்தாலும் கூட நீ பூமிக்கு போக வேண்டாம், இங்கே இளைப்பாறிக்கொள் என்று சொன்ன பின்பு மறுபடியும் ஆண்டவர் அந்த தேவ தூதர்கள் அந்த ஊழியர்களிடத்திலே கேட்டார்கள், எனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட இடத்தை தரப்போகிறார் என்று கேட்டார்கள். கேட்கும் பொழுது அந்த தேவ தூதர்கள் அவருக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்தை காண்பித்தார்கள். இந்த ஊழியம் செய்த அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு பிரகாசமான 100% வெற்றிகரமான ஒரு இடம். ஆனால் இந்த ஊழியக்காரருக்கோ அதை விட கொஞ்சம் மங்கலாகவே இருந்தது. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செய்தார் என்றார், அந்த தேவ தூதரிடத்தில் கேட்கும் பொழுது, நீங்கள் அவர்கள் ஊழியம் செய்த அளவு நீங்கள் ஊழியம் செய்யவில்லை என்று, ஆகையினால் தான் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த இடம் இப்படி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பள்ளங்களை நிரப்ப தேவனால் மட்டும்தான் முடியும். அங்கிருந்து அந்த ஊழியக்காரர் தீர்மானம் எடுக்கிறார், இனி என்னுடைய மனைவி ஊழியம் செய்ததை விட அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் கீழே கொண்டு வந்தார்கள். கீழே கொண்டு வந்து தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த காரியங்களை எல்லாம் ஊழியக்காரர் பகிர்ந்து கொண்ட பொழுது அந்த பிள்ளைகள் மிகுந்த அந்த கவலைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்து தாயாரை இழந்த சூழ்நிலைகளில் அந்த ஒரு ஆறுதலை பெற்றுக்கொண்டு காணப்பட்டார்கள். அதற்கு பின்பு உடனடியாக அற்புதமான 3 பிள்ளைகளையும் அந்த சபையினுடைய மிக முக்கியமான நல்ல பெரிய செல்வ சீமான்கள் 3 பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பம் பொறுப்பெடுக்க ஆரம்பித்தது. அதில் பாருங்கள், ஒரு சொந்த தாயாரை அதை இழந்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் ஏற்பட்டாலும் அந்த ஊழியக்காரருக்கும் கூட நம்முடைய பிள்ளைகளை நான் இனி எப்படி கவனிக்க முடியும், நான் ஊழியத்தை செய்வேனா பிள்ளைகளை கவனிப்பேனா? அந்த பாஸ்டருடைய மனைவி இருக்கும் பொழுது அந்த பாஸ்டர் அந்த பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட எண்ணத்திலே தான் ஓடி அந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த 3 பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளின் படிப்பு, அவருடைய எதிர்காலம் எவ்வளவு தேவையா என்றாலும் எவ்வளவாக இருந்தாலும் இந்த காரியம் எல்லாம் 3 மிக முக்கியமான நபர்கள் இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுக்கிறதாக வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள். அதிலிருந்து தொடர்ந்து பாருங்கள், அவர் இந்த பிள்ளைகளின் தேவைகளுக்காக அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த பள்ளத்தை நிரப்புவதற்கு தேவன் அந்த இடத்துல 3 நபர்களை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார் என்றால், என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு இழப்பை நீங்கள் இந்த இடத்துல சந்தித்து கொண்டு வந்திருந்தாலும் உங்கள் இழப்புகளை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பள்ளங்கள் மாற வேண்டிய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆகையினாலே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எந்த பள்ளம் நிறைவேற வேண்டும்? இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஒரு பள்ளம் இருந்தது, ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தை யோவான் ஸ்நாபகன் மூலம் இயேசு நிறைவேற்றி கொண்டதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நாபகன் அந்த பள்ளத்தை இந்த இயேசுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையில் ரட்சிக்கப்படவில்லை, மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பள்ளங்களையும் ஆண்டவர் நிரப்பப் போகிறார். 2வதாக இன்னொரு பள்ளத்தை குறித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்க முடிகிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லுகிறார். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடு. பாருங்கள், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்முடைய களஞ்சியம், நம்முடைய வீட்டில் தேவையான அத்தனை பொருட்களையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்துவாராம்? களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப பண்ணி உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் அளவுக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் ஞானிகளிலும் ஞானியாகிய சாலமோனை கொண்டு சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த நாட்களிலே ஒரு முறை கானா ஒரு திருமண வீட்டிற்கு கடந்து போகிறார். அழைக்கப்பட்டு கடந்து போனபடியினார் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் திராட்சரசம் குறைவுபட்டு போகிறதையும் அந்த பின்பு என்ன செய்கிறார்கள்? சாதாரண அந்த கற்சாடிகளில் பானைகளில் என்ன செய்கிறார்கள்? தண்ணீரை நிரப்புகிறார்கள். ஆனால் நிரப்பப்பட்ட சாதாரண தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றுகின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு வேலை
வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அப்பொழுது அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக அது கீழே வரும்பொழுது ஏராளமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமாம், எந்த அந்த திருமண வீட்டில் ஒரு குறை ஏற்பட்டாலும், ஒரு பள்ளம் விழுந்தாலும், அந்த பள்ளத்தை இயேசுவால் என்ன செய்ய முடிந்தது? சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். கொடுத்த பொழுது நடந்த காரியம் என்ன? இந்த ரசம் எங்கிருந்து கிடைத்தது? இதற்கு முன்னே இருந்த ரசத்தை விட அதிக சுவை நிறைந்ததாய் காண இருக்கிறதல்லவா? அப்பொழுதுதான் சொன்னார்கள், இயேசு இங்கே ஒரு அற்புதம் செய்தார். சாதாரண தண்ணீரை, பானைகளிலே தண்ணீரை நிரப்பச் சொன்னார், அவ்வளவுதான். தொடர்ந்து அவர் பிதாவை நோக்கி அவன் ஜெபித்து அதை ஆசீர்வதித்து கொடுக்க சொன்னார். ஆசீர்வதித்து கொடுத்தவுடன் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இந்த நாளிலும் இந்த இடத்திலே ஒரு குறை ஏற்பட்ட அந்த பள்ளத்தை ஆண்டவர் நிரப்பி முதலாவது அற்புதத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பல களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பள்ளங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய திருமண தடைகளாக இருந்தாலும் தேவன் மாற்றி தருவார். குழந்தை செல்வங்களை தருவார். திருமண காரியங்களுக்கு தேவையான பணங்கள், பொருட்களை தந்து அற்புதகரமாக வழிநடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த பொழுது ஒரு முறை அவர் சுவிசேஷத்தை மலையிலே கொண்டு போய் மக்களையெல்லாம் வரவழைத்து என்ன செய்கிற சுவிசேஷத்தை பிதாவை குறித்தும் பிதாவுடைய ராஜ்யங்களை குறித்தும் வரப்போகிற காரியங்களை குறித்தெல்லாம் பேசி கொண்டிருந்தார். மாலை வேளை ஆகிவிட்டது. அப்பொழுது சீசர்கள் சொன்னார்கள், மாலை வேளை ஆகிவிட்டது, எல்லா மக்களும் ஊர்களுக்கு போக வேண்டும், அவளுக்கு என்ன கொடுப்பது என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்களுக்கு பார்த்து சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அப்பொழுது இப்படி இவ்வளவு 5000 ஆண்கள், உடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், எப்படி உனக்கு கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான மக்கள் இருந்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். எப்படி உணவு கொடுக்க முடியும்? அப்பொழுது இயேசு அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பிலிப்பு ஒரு சிறுவனிடத்தில் 2 மீன் 5 அப்பம் இருக்கிறது, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு அதை வாங்கி பிதாவை நோக்கி வானத்தை பார்த்து இந்த 2 மீன் 5 அப்பத்தையும் அவன் பிதாவை பார்த்து அவன் ஜெபித்து என்ன செய்கிறார் என்றால், ஆமேன், வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி ஜெபித்து கொடுக்க ஆரம்பித்தார். கொடுத்தவுடன் 5000 குடும்பங்களும் பயனடைந்து நீங்கள் பார்த்தீர்களானால் 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். பாருங்கள், யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 1 13 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்ன செய்தார்கள் என்றால், மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையில் 12 கூடை நிறைய. ஏனென்றால் ஒவ்வொரு சீசர்களுக்கும் ஒவ்வொரு கூடையே இல்லை என்றால் அந்த சீசர்களுக்குள்ளே கூட பிரச்சனைகள் வந்து விடுமே என்று அறிந்து நம்முடைய ஆண்டவர் சிந்தனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருந்து அங்கேயும் ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பப் போகிறார். வீட்டிலே நமக்கு தேவையான பணங்கள், பொருட்களை தந்து வழிநடத்த போகிறார். ஊழியங்களுக்கு தேவையான பணங்கள், பொருட்களை தந்து வழிநடத்த போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க போகிறீர்கள்? நீங்கள் கையீடு செய்கிற தொழில் காரியங்களாக இருக்கலாம், அரசு வேலைகளாக இருக்கலாம். கர்த்தர் அரசு பணி செய்கிறவர்களுக்கு இன்னும் ப்ரமோஷன்களை தரப்போகிறார். பாருங்கள், தேவைகள் அற்புதகரமாக பள்ளங்களை நிரப்பி நம்ம என்ன செய்ய போகிறார் என்றால் அற்புதமான ஒரு சாட்சியை நிறுத்த போகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை, அங்கே ஏற்பட்ட ஒரு பள்ளத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த பள்ளம் நிரப்பப்படுகிறதை பார்க்க முடிகிறது. யோப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தில் தொற்கால் என்று சொல்லக்கூடிய, தபீத்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சீசி இருந்து கொண்டிருந்தாள். அந்த சீசி என்கிற பெண் ஏராளமான தான தர்மங்களை செய்து கொண்டே வந்தாள். ஆனால் திடீரென்று அவள் உயிரிழந்து
போய்விட்டாள். உயிரிழந்த அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டு அறையிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள் அடக்கம் பண்ணுவதற்காக. அப்பொழுதுதான் யோப்பா பட்டணத்திற்கு பேதுரு வந்திருக்கிறார் என்ற செய்தி இவர்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது இயேசுனுடைய சீசர் அல்லவா பேதுரு. இயேசு நிச்சயம் ஏற்கனவே அதற்கு முன்பதாகவே பேதுரு 40 ஆண்டுகளாய் நடக்க முடியாத ஒரு மனிதனை எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பதாக எழுப்புறதை குறித்து அறிந்திருந்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எது எப்படி வாங்கிக்கொள்ளட்டும். ஆனால் பேதுருவை அழைத்தார்கள். பேதுரு 2 பேர் மூலமாய் பேதுரு அழைத்து கொண்டு போகிறார்கள். பேதுரு இயேசுவிடத்தில் கேட்டபொழுது இயேசு சொன்னார், நீ போ என்று சொல்லி அங்கே போனவுடன் யாரும் அழுது கொண்டு ஆமன் வேதனையோடு இருக்கிறார்கள். இல்ல தான தர்மம் செய்து உதவி செய்து வந்த ஒரு பிள்ளையல்லவா மரித்து போனாள் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு இருந்த பொழுதுதான் அங்கே நடக்கிற காரியத்தை நீங்கள் அறிந்தீர்களானால் அவர் அந்த குழந்தை இருந்த இடத்துல எல்லாரையும் வெளியே போக சொல்லி என்ன செய்கிறார், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அந்த பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்ற ஒரு 2 வார்த்தையை ஆண்டவர் அந்த இடத்துல பேதுரு என்ன செய்கிறார் என்றால், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். உடனடி அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிரோடுள்ளவளாக அவர்களுக்கு முன்னிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தார்கள். பாருங்கள், எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாளில் ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை உயிரே போனாலும் மறுபடியும் நமக்கு உயிரை தந்து நம்மை பயன்படுத்த வேண்டும் அல்லது சாட்சியை நிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்றால் அது யாராலும் நிறுத்தவே முடியாது. இங்கே உயிரிழந்து போன ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் உயிரையே கொடுக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நம்முடைய சரீரத்தில் மரண போராட்டங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மரண போராட்டங்கள், மரண வியாதிகள், ஆமேன், சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் ஏதுவாக இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு மரித்து போன ஒரு பிள்ளைக்கு உயிரை கொடுக்க முடியுமானால் நமக்கே உயிரை கொடுத்து நம்மை வழி நடத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த நேரத்திலும் நமக்காண்டவர் அற்புதம் செய்யும்படியாய் இடத்துல கடந்து வந்திருக்கிறார். எல்லோரும் நாம் எழும்பி நிற்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, ஜெப நேரத்தில் ஆண்டுடைய வல்லமையான கரம் நீட்டப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. எனக்கு அந்த நன்றியப்பா தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு சில இடங்களில் ஏற்பட்ட பள்ளங்கள் ஆமென் நிரப்பப்பட்டதை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு நீர் ஆண்டவரை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர சித்தம் கொண்டு விட்டதற்காய் கோடி நன்றிகளப்பா. ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்பட்ட பள்ளங்கள் நிரம்பப்பட முடியாமல் போய்விட்டதப்பா. ஆனால் உம்முடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணி தடைபடவே இல்லை. நோவாவுடைய காலத்தில் ஆண்டவரே மக்கள் மனம் போல் வாழ்ந்து தேவன் கோபப்படுகிற அளவுக்கு அப்பா அந்த அவ்வளவு பாவம், சீர்கேடுகள், அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகினபடியினால் அந்த ஜனத்தை நீர் அழிக்க சித்தம் கொண்டாலும் அந்த காலத்திலும் நீதிமானாய் வாழ்ந்த நோவாவை நீர் ஆண்டவரை பாதுகாத்து அந்த பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டீரல்லவா. அதை போன்று இந்த நாளிலும் ஆண்டவரை எவ்வளவு ஆண்டவர் இக்கட்டான காலகட்டங்களிலும் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவீராக. ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் நோவாவுக்கு நீர் சொன்ன காரியம் ஆண்டவரை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது அப்படியே நிறைவேறுகிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஆபிரகாம் ஒருவனாக இருந்தான். நீர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து திரள் கூட்டத்துக்கு வாக்குத்தத்த மகனாகிய ஈசாக்கு
ஈசாக்கின் மூலமாக யாக்கோபு இஸ்ரவேல் என்ற மாற்றம் ஏற்பட்டு இஸ்ரவேல் நாட்டையே கொடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திட்டங்கள் நிறைவேறித்தான் ஆகும் அப்பா. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ நாங்கள் குறைகள் ஏற்பட்டு பள்ளங்கள் ஏற்பட்டு அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே அப்பா. ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவர், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் ஆண்டவரே, இன்னும் ஒரு கூட்ட மக்கள் ஜெபிக்க முடியாமல் பள்ளங்களோடு வாழ்கிறார்களே, இந்த பள்ளங்களை நிரப்ப உம்மாலே முடியும் அப்பா. ஒரு ஊழியக்காரர் அவருடைய மனைவி மறித்து 3 பிள்ளைகளை அனாதையை போன்று விட்டு போனாலும் என் பரம தகப்பன், பரலோக தகப்பன் இந்த 3 பிள்ளைகளையும் 3 குடும்பத்தின் அவர்கள் வாழ்நாளெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் நீ பொறுப்பென்று பொறுப்பெடுக்கும் அளவுக்கு நீர் மாற்றினீர் அல்லவா. இந்த பள்ளங்களை நிரப்ப உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நீர் அதை அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே பலவிதமாய் கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோரை இழந்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற இழப்புகளை மாற்றி நீர் தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோகத்திற்கு போக முடியாதபடி காணப்படுகிற, ரட்சிக்கப்படாதபடி காணப்படுகிற அந்த இழப்பை நீர் அப்படியே மாற்றி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து யோவான் ஸ்நாபகன் மூலமாக இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடன் இயேசுவின் வாழ்க்கையில் இருந்த பள்ளம் நிறைவேறின விதமா இந்த நாளிலும் அப்பா, இதுவரையில் ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அதை போன்று பொருளாதார பள்ளங்களை நீர் நிரப்பி ஆண்டவர் இந்த நாளிலும் ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நாளிலும் தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே என்ன ஒரு பள்ளம் இருந்தாலும், ரட்சிக்கப்படாதபடி காணப்படுகிற எந்த பள்ளமாக இருந்தாலும் அவைகளை நீர் எங்களுக்கு நிரப்பி தந்து வழிநடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்தி அருளுங்க. அதை போன்று பொருளாதார பள்ளங்கள் ஆண்டவரே, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் தகப்பனே. எங்கள் வீட்டில் பணங்களோ பொருட்களோ குறைபடாதபடி களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப பண்ணுங்கப்பா. அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. கானாவூர் திருமண வீட்டில் ஏற்பட்ட பள்ளத்தை ஆண்டவரே நீர் நிரப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி முதலாவது அற்புதத்தை ஆண்டவரே கானாவூரில் செய்து, அந்த திருமண வீட்டில் செய்து நிறைவேற்றி நீர் அல்லவா. அதை போன்று எங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே நன்றி அப்பா. இத்தனையோ குடும்பங்களில் தேவைகளோடு பள்ளங்களோடு இருக்கிறார்களே, திருமண தேவைகள், பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாமலும், இன்னும் திருமணங்களுக்கு தேவையான பணங்கள் கிடைக்காமலும் பள்ளங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. பள்ளம் ஏற்பட்ட பள்ளங்களை எல்லாம் மாதத்தில் நீர் நிரப்பப் போகிறதற்காக நன்றி. திருமண தடைகள் மாறி திருமணங்கள் நடக்கப் போகிறதற்காக நன்றி. குழந்தை செல்வங்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை திருமணம் முடிந்த குடும்பங்களில் குழந்தை செல்வம் இல்லை என்கின்ற பள்ளங்களை நிரப்பி குழந்தை செல்வங்கள் என்கிற பள்ளங்களை ஆண்டவரே நிரப்பி குழந்தை செல்வங்களை கொடுத்து அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு அற்புதமான சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, அதை போன்று நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த பொழுது ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, பிதாவை குறித்து பிரசங்கம் மாலை வேளையான பொழுது உணவு தேவைப்பட்ட பொழுது அப்போ 2 மீன் 5 அப்பத்தையும் 5000 குடும்பங்கள் பயனடைந்து இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவரை சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 12 சீசர்களுக்குன்னு சொல்லி 12 கூடை நிறைய ஆண்டவரே நீர் நிரப்பினதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட என்ன ஒரு குறைகள் இருந்தாலும் பள்ளங்கள் நிரப்பப்பட்டு அற்புதங்கள் நடக்க போகிறதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா. எல்லா சிறிதும் பெரிதுமான எல்லா பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து தரப்போகிறார். அதை கடைசியாக ஆண்டவரே யோப்பா பட்டணத்தில் ஆண்டவரே பேதுருவை கொண்டு அப்பா உமக்கு ஆண்டவரே ஒரு சிசி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த பிள்ளை ஆண்டவரே அப்பா ஏராளமான தான தர்மங்களை செய்து வாழ்ந்து கொண்டு வந்தாள். திடீர்னு உயிரிழந்து போனாள். அவளை குளிப்பாட்டு மேல் வீட்டறையிலே வைத்திருந்தாரும். ஆண்டவர் ஊழியரை அழைத்து ஜெபிக்கலாம் என்று தீர்மானம் எடுத்து பேதுருவை அழைத்து ஜெபித்த பொழுது பேதுரு முழங்கால் படியிட ஜெபித்து பிரேதத்தை அவன் ஜெபித்தவுடன் அப்பா அந்த பிள்ளையினுடைய கண் திறக்கப்பட்டு ஆண்டவரே பேசி உயிருள்ள பிள்ளையாய்
ஆண்டவரை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட யாரெல்லாம் நீங்கள் வியாதிகளோடு, சரீர வேதனைகளோடு, இடத்திலே மரண போராட்டங்களோடு இந்த இடத்திலே காணப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களுடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவர் இந்த ஜெப நேரத்தில் விடுதலை தந்து வழி நடத்தப் போகிறார். தகப்பனே, ஒரு விஷயம், உங்களுடைய சரீரத்தில் எந்த இடத்தில் வியாதிகள் இருந்தாலும் நீங்கள் கரங்களை வைத்து கொள்ளுங்கள். அப்பா, நீர் உண்டு பண்ண நரம்புகள், எலும்புகள், சரீர உறுப்புகள், எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் செயல்படாத உறுப்புகளை செயல்படுத்தி அற்புதமான ஒரு சாட்சியை நிறுத்துங்க. நீர் அப்படி செய்துள்ள போவதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை மக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென்.